ஆசாட பஞ்சமி என்பது மிகவும் விசேஷமான பஞ்சமியாக கருதப்படுகிறது. ஆனி மாதத்தில் வரும் பஞ்சமியைத்தான் நாம் ஆசாட பஞ்சமி என்கிறோம். பொதுவாகவே பஞ்சமி என்பது வராகி அம்மனுக்குரியதாக வழிபாட்டு திதியாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆனி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி என்பது வராகி அம்மன் அவதரித்த தினமாக கருதப்படுவதால் அன்றைய தினம் நாம் வராகி அம்மனை நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் பல நன்மைகள் உண்டாகும். அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆசாட பஞ்சமி தினத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த அளவிற்கு நாம் வராகி அம்மனை மனதார வழிபாடுகிறோமோ அதே அளவிற்கு வராகி அம்மனை மனதார நினைத்து கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அது பல மடங்கு வெற்றியை தரும் என்று தான் கூற வேண்டும். அந்த வகையில் நாளைய தினம் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரமானது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமை நிலை அனைத்தையும் நீங்கி செல்வ செழிப்பு உயர்வதற்கு உதவும். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பஞ்சமி திதி ஆரம்பித்த பிறகு மாலை 6:30 மணிக்கு மேல் செய்வது சிறப்பானதொரு பலனை தரும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து கொண்டு வராகி அம்மனை மனதார வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்து அதில் 11 ஏலக்காய், 11 1 நாணயங்கள், 1 ஜாதிக்காய், 1 விரலி மஞ்சள், 1 துண்டு பச்சை கற்பூரம் இவை அனைத்தையும் சேர்த்து அந்த கண்ணாடி பாட்டிலை இறுக்கமாக மூடிவிட்டு நீங்கள் சமைப்பதற்கு உபயோகப்படுத்தும் அரிசி பானைக்குள் இல்லை அரிசி மூட்டைக்குள் இதை வைத்துவிட வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது முழுக்க வராகி அம்மனை நினைத்து கொண்டுதான் செய்ய வேண்டும். இந்த கண்ணாடி பாட்டிலை அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அன்று தான் எடுக்க வேண்டும். அதுவரை எடுக்கக்கூடாது. அடுத்த மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதியில் இந்த பாட்டிலை எடுத்து அதில் இருக்கக்கூடிய 11 1 நாணயங்களை ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியலில் சேர்த்துவிட வேண்டும். மீதம் இருக்கும் பொருட்களை பொடி செய்து தினமும் சாம்பிராணி போடும் பொழுது இந்த பொடியையும் சேர்த்து போட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரமும் வறுமை நிலையும் நீங்கி செல்வ செழிப்பு உயரும். மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாளைய தினம் 6:30 மணிக்கு மேல் செய்து வராகி அம்மனை முழு மனதோடு நினைத்து செய்பவர்களுக்கு அவர்களின் வறுமை நிலை மாறும் என்பது ஐதீகம். செல்வ செழிப்பு உயரும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.